அனைவருக்கும் வணக்கம். கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம், அருணகிரிநாதரை சந்திப்போம், கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற நாம் தொடர்ந்து கந்தர் அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் 44வது பாடல் விளக்கம். முருகப்பெருமானுடைய திருவடியை சூடிய தன்மையை இந்த பாடலில் அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். அருணகிரிநாதருடைய பெருமைகளில் மிக ஆகச்சிறந்த பெருமை இந்த பாடலுடைய அவர் கிடைத்த பாக்கியம் என்றே சொல்லலாம். ஏனென்று சொன்னால், ஒரு இறைவனுடைய திருவடியை தலைமையில் சூடுவது என்பது சாதாரண காரியமல்ல. பக்தியினுடைய ஒரு முக்தி நிலை. ஒரு எளிமையானவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு தலையோ அல்லது உடம்போ ரொம்ப எரிந்து கொண்டே இருக்கின்ற சூழல், ரொம்ப எரிந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கின்ற நிலையில் ஒருவன் போய் ரைஸ் கட்டிய தலை மேலே வச்சா எப்படி இருக்குமோ, அது மாதிரி இந்த ஆசைகள், பந்த பாசம், மாய வலைகளில் சிக்கிக்கொண்டு இப்படியே அந்த எரிச்சலை உருவாக்கி கொண்டிருக்கின்ற சூழலில் அந்த முருகப்பெருமானுடைய பரம்பொருளினுடைய திருவடி மேலே பட்டவுடன் தானும் ஒரு பரம்பொருள்தான் என்பதை உணர்ந்த நிலை, அவர் பரவசமான நிலை, முருகப்பெருமானாக உணர்ந்த நிலை, முருகனாகவே அவர் ஆகிய நிலை தான் அதை எடுத்துரைக்கிறார். சாடும் தனிவேல் முருகன் சரணம், சாடும் தனிவேல் முருகன் சரணம், சூடும்படி தந்தது சொல்லும் அதோ, வீடும் சுரார் மாமுடியும் வேதமும் வெம்காடும் புனரும் கழலும், வெண்காடும் புனமும் கமழும் கழலே, வீடும் சுரார் மாமுடியும் வேதமும் வெம்காடும் புனமும் கமழும் கழலே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் நிறைவு பெறுகிறது. சாடும் தனிவேல் முருகன் சரணம். பகைவர்களை, மாயை மற்றும் மரங்களை அழிக்க விழுகின்ற முருகப்பெருமானுடைய தனிவேல், அவனுடைய தனிவேல் நான் முழுமையாக சரணடைகிறேன். ஒப்பற்ற வேலாயுத கடவுளினுடைய திருவடியை அவர் சரணடைந்த நிகழ்வை இதில் பதிவு செய்கிறார். வீடும் முக்தி தலமாக விளங்கக்கூடிய தன்மை வீடு அப்படின்றது. இப்படி சொல்றார். வீடும் சுரார் மாமுடி வேதமும் வெம். சுரார் மாமுடினா தேவர்களின் சிறப்பான தலைவன், தேவர்களினுடைய சேனாதிபதியாக விளங்கிய முருகப்பெருமானுடைய திருவடி தன்மையை இதில் சொல்லுகிறார். அவருடைய வீர பெருமைகளை பற்றியும் சொல்லுகிறார். வேதமும் வேதங்களிலும், வெம்காடு புனரும் கழலும், வள்ளி வாழ்ந்த வெம்காடு காட்டில் திணைக்குளத்திலும் மணக்கும்படியாக விளங்கும் சூழல் சூடும்படி தந்து, அத்தகைய திருவடிகளை என் தலைமேல் சூடும்படி தந்தருளிய கருணையை நான் என்னவென்று கூறுவேன் முருகப்பெருமானே என்று அவர் குறிப்பிடுகிறார். சொல்லுவதோ சொல்ல முடியாத ஒரு செயல். இதெல்லாம் உணர்ந்தாதான் சொல்ல முடியும். இருந்தாலும் அடியவர்களுக்கு உரைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே இது சொல்லுமதோ அப்படின்றார். சொல்லி விளக்க முடியக்கூடிய காரியமா? இறை என்பது உணரக்கூடியது என்பதை மிக ஆழமாக தெளிவாக உரைக்கிறார். மோட்சம் வீடு, தேவர்களின் தலையில் உள்ள கிரீடங்கள் 4, வேதங்களில் சூடுகின்ற காடு திணைகுணமும் நறுமணம் வீசும்படியான செய்த திருவடியை போர் புரியும் ஒப்பற்ற வேலாயுத பெருமானே, எனக்கு புகலிடமாய் என் சிரத்தில் சூடும்படி தந்தருடைய கருணையை என்னவென்று நான் வாய்விட்டு சொல்ல முடியுமா என்று அவர் மன்றாடுகின்ற நிகழ்வை, இறைவன் மேல் அந்த திருவடியை இறைவன் அவருக்கு கொடுத்தருளிய தன்மையை, ஆனந்த பக்தி பரவசத்தில் அவர் அடைந்த நிலையை, சொல்ல முடியாத உணர்வை இருந்தாலும் பதிவு செய்ய வேண்டும் அவனுடைய அருளால் வந்தால் வணங்கி என்று திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் சொல்வது போன்று இங்கு அருணகிரிநாதர் சொல்லுகிறார். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம், கந்தன் கருணையை பற்றி நாளை சிந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.